அஜித் வந்து சொல்லுவார், கூட இருக்கவங்கள நம்ம பார்த்துக்கலாம், மேலே இருக்கவங்க வந்து நம்மளை பார்த்துப்பான்னு. ஆனால் நான் சொல்கிறேன் பாருங்க, மனைவியை நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க, உங்கள் மனைவியே உங்களை சூப்பராக பார்த்துப்பாங்க. நீ என் உலக அழகியே, உன்னை போல் ஒருத்தி இல்லையே, எதுவும் இன்னும் மறக்கவில்லையே. நமது வெற்றி தள்ளி வைக்கப்படும். உலக அழகியே, உன்னை போல் ஒருத்தி இல்லையே, எதுவும் இன்னும் மறக்கவில்லையே. வெல்கம் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ். 3 மாசமா வீடியோவே போடல. ஏன் ப்ரோ வீடியோ போடல, ஏன் வீடியோவே வரல அப்படின்னு ஒருத்தனும் கேட்கல. அதுல இருந்தே தெரியுது இந்த சேனலை உங்களோட நெஞ்சில நீங்க எங்க வச்சிருக்கீங்கன்னு. ஸோ ஏன் வந்து 3 மாசம் வீடியோ போடலன்னா, அப்லோட் பண்ணா இந்த வீடியோ தான் அப்லோட் பண்ணுவேன்றதுக்காக வேற எந்த வீடியோவும் அப்லோட் பண்ணாம வச்சிருந்தேன். ஏன்னா இருக்கு, வீடியோஸ்லாம் வரும் இதுக்கப்புறம். ஆனா அப்லோட் பண்ணா முதல்ல இந்த வீடியோ தான் அப்லோட் பண்ணுன்றதுக்காக தான் அப்லோட் பண்ணாம இருந்தேன். அப்படி என்ன இது ஒரு ஸ்பெஷலான வீடியோ அப்படின்னா, இது வந்து ஒரு சர்ப்ரைஸ் வீடியோ. ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு சர்ப்ரைஸ் வீடியோ போட்டிருக்கோம். அதாவது நடுக்கடல்ல வந்து என்னோட மனைவிக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தேன். அந்த வீடியோ பார்க்கலன்னா முதல்ல போய் அதை பார்த்துட்டு வந்துருங்க, சூப்பரா இருக்கும். அதே மாதிரி இதுவும் ஒரு வீடியோ, சர்ப்ரைஸ் வீடியோ. சரி, என்னடா சர்ப்ரைஸ் அப்படின்னா, ஆக்சுவலா வந்து எனக்கு வந்து 2 மாசத்துக்கு முன்னாடி இப்பதான் வந்து குழந்தை பிறந்தான். தேங்க்யூ. ஆமா கைஸ், நான் அப்பாவாயிட்டேன். அதுக்கு வந்து முதல்ல புஷ் கிஃப்ட்னு ஒன்று கொடுக்கணுமாமே. அதாவது கஷ்டப்பட்டு வந்து குழந்தைய வந்து வெளியே எடுக்கிறாங்க. ஐயோ கைஸ், லேபர் ரூம்ல நான் வந்து ஃபுல்லா உள்ள உட்காந்துருந்தேன். அதாவது நீங்க நெக்ஸ்ட் அப்பாவாக போறீங்கன்னா தயவு செஞ்சு ஹாஸ்பிட்டல்ல கேட்டு லேபர் ரூம் போய் பாருங்க. அப்பதான் அது வந்து உங்களை ஒரு மனுஷனாவே சேஞ்ச் பண்ணும். உங்களோட பெர்ஸ்பெக்டிவே வந்து லைஃப்ல சேஞ்ச் ஆகும். எனக்கும் அப்படிதான். இந்த புஷ் கிஃப்ட்னா என்னன்னா, நம்ம குழந்தைய வந்து இப்படி வெளியே எடுத்தாங்களே அதுக்காக வந்து நம்ம கொடுக்கணும். ஆனா இந்த கிஃப்ட் வந்து அதுக்காக கிடையாது. எனக்கு வந்து ஒரு 3 மாசமா வேலையே இல்லை கைஸ். நான் தான் வந்து வேலையை விட்டேன். அது என்ன கதை நான் அடுத்து வேற வீடியோல சொல்றேன். அது ஒரு சோகமான வீடியோல. அதை விட்டுருங்க. 3 மாசம் வேலை இல்லைன்னு வச்சுக்கோங்க. அந்த 3 மாசத்துல என்ன ஒரு குழந்தை போல் என்னோட மனைவி, ஆல்ரெடி அவங்க பிரெக்னெண்டா இருக்காங்க, ஆனாலும் என்னை வந்து ஒரு குழந்தை போல் அவங்க வந்து பாத்துக்கினாங்க. இந்த 3 மாசம் என்னை வந்து எப்படி சொல்றது, ஒரு நாளும் நீ என்ன வேலைக்கு எதுவும் ட்ரை பண்ணலையா அப்படி கேட்டதும் கிடையாது. என்ன ஹெல்ப் கேட்டா பண்ணுவாங்க, ஆனா இஎம்ஐலாம் அவங்க தான் கட்டினாங்க. 3 மாசம் வந்து இஎம்ஐ, எனக்கு தேவையான செலவு எல்லாமே வந்து அவங்க தான் பாத்துக்கினாங்க, குழந்தைய போல். அஜித் வந்து சொல்லுவாரு, கூட இருக்கவங்கள நம்ம பார்த்துக்கலாம், மேல இருக்கவங்க வந்து நம்மளை பார்த்துப்பான்னு. ஆனா நான் சொல்றேன் பாருங்க, கல்யாணம் ஆன நீங்க மனைவியை நீங்க நல்லா பார்த்துக்கோங்க, உங்க மனைவியே உங்களை சூப்பரா பார்த்துப்பாங்க. அந்த மாதிரிதான் வந்து அதை நான் உணர்ந்தேன். சரி, இப்ப என்ன கிஃப்ட்னு பார்த்தீங்கன்னா ஐபோன் கைஸ். எல்லா யூடியூபர்ஸ் எல்லாரும் பண்ண கான்செப்ட் தான், பட் மினிமம் கேரண்டி கண்டிப்பா ஒர்க் ஆகும். இங்க வந்துட்டோம், இருக்கும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். He is the one guys. அந்த ஃபோன் வந்ததுல இருந்தே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அது எனக்கு தெரியும். ஆனா வந்து என்னால அப்போ வாங்கி கொடுக்க முடியாத நிலைமையில நான் இருந்ததுனால, என்னடா இந்த ஃபோன் நல்லாவே இல்லை, கலரை பாரு ஆரஞ்சு கலர்ல. ஆனா அவங்களுக்கு வந்து அந்த ஆரஞ்சு தான், அதுதான் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஆனா இப்போ பெருந்தன்மை, எனக்கு வந்து அந்த ஃபோன் பிடிக்கல, நான் பிடிக்கல சொன்னாதான். ஆனா அது வந்து எனக்கு புரிஞ்சிருச்சு. இப்போ வந்து அந்த ஃபோன் நம்ம வாங்க போறோம். வாங்கி அவங்களுக்கு வந்து நார்மலா இந்தடா ஃபோன் அப்படின்னு நான் கொடுக்க போறது இல்லை. சேம் அந்த நடுக்கடல் வீடியோ மாதிரி தான் ஒரு சர்ப்ரைஸ் பண்ண போறோம். இன்னைக்கு என்னோட பையன் பிறந்து 75வது நாள். 75வது நாள் எவனாச்சும் கொண்டாடுவானா பர்த்டேன்னு? நான் கொண்டாடுவேன். ஆனா அது 75வது நாள் என்ன செலிப்ரேஷன்னா, அவனுக்கு செலிப்ரேஷன் இல்லை, என் ஒய்ஃப்க்கு தான். இப்போ வந்து இந்த ஃபோனை வந்து கேக்குள்ள வச்சு அந்த கேக்கை வந்து அவங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ண போறேன். இந்த மாதிரி ஒரு கடை பார்த்து வச்சுட்டேன். ஃபோன் வந்து நம்ம எடுத்துட்டு போனா அவங்க வந்து அந்த கேக்குள்ள வச்சு நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. நண்பர்களே, ஒரு சிறிய திருத்தம், குரோமால வந்து அந்த ஃபோனே இல்லை, நான் கேட்குற ஃபோனே. அதனால இப்போ என் டார்லிங்காக நான் போக போற இடம் டார்லிங். நண்பர்களே, ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. இங்கேயாச்சும் நான் கேட்குற வேரியன்ட் தான் இல்லை, அங்க நான் கேட்குற ஃபோனே இல்லை. கிங்ஸ் அண்ட் குயின்ஸ், நமது வெற்றி தள்ளி வைக்கப்படுகிறது. நம்முடைய வெற்றி தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது என்ன மேட்டர்னா, எங்கேயுமே வந்து 1 TBயோ சரி 512 GB கூட இல்லை. ஏங்க அது மூவிங் பீஸ் இல்லைங்க, அந்த பீஸே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அதனால நான் வீட்டுக்கு வந்து அமேசான்ல திரும்ப ஆர்டர் பண்ணியிருக்கேன். அதனால இன்னைக்கு வந்து நம்ம சர்ப்ரைஸ் பண்ண முடியாது, நாளைக்கு தான் பண்ண முடியும். நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் நண்பர்களே. உங்களுக்கு வந்து ஒரு செகண்ட்ல நாளைக்கு ஆயிடும். நண்பர்களே, ரொம்ப சோகமான நிலைமையில இருக்கேன். ஏன்னா ஃபோன் ஆர்டர் பண்ணி 24 மணி நேரம் ஆயிடுச்சு, இன்னும் வரல. இன்னும் அது வேர் ஹவுஸ்க்கே வரல. ஆக்சுவலாக இன்னைக்கு டெலிவரி போட்டிருந்தான், பட் இன்னைக்கு நைட் ஆக்கிடுவான் போல.
அதுக்கப்புறம் நான் போய் கேக்ல வச்சு அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு போய் அது சர்ப்ரைஸே பண்ண முடியாது. ஏன்னா நான் நேற்று வந்து சொல்லிட்டேன் இன்னைக்கு மதியானம் வீட்டுக்கு வரேன்னு. இப்போ நான் போகலன்னா அப்படியே கோச்சிப்பா ரொம்ப. அதனால நம்மளோட வெற்றி இன்னொரு நாள், நமது வெற்றி தள்ளி வைக்கப்படுகிறது. நம்முடைய வெற்றி தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. இதுக்கு முன்னாடி அவங்க யூஸ் பண்ண போனும் நான் தான் வாங்கி கொடுத்தேன். அதுவும் வந்து சர்ப்ரைஸ் பண்ணேன். அப்போ வந்து எப்படின்னா, இந்த பரத் ஒரு படத்துல சொல்லுவார்ல, அம்மாவுக்கு வந்து என்னங்க 4000 ரூபாய்க்கு புடவை வாங்குறீங்க, உங்க சம்பளம் எவ்வளவு அப்படி கேட்டா, என் சம்பளம் 4000ங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி என்னோட பேங்க் அக்கௌண்ட்ல அப்போ வந்து 90,000 வச்சிருந்தேன். அது 88,000க்கு வந்து அப்போ போன் வாங்கி கொடுத்தேன். அம்மாவுக்கு சேலையே 5000னா ஐயாவுக்கு சம்பளம் எவ்வளவு? 5000ங்க. நினைவுகள் மட்டும் தானே, உன் நினைவுகள் மட்டும், நினைவுகள் மட்டும் தான். அந்த நாட்கள் நினைவில் உண்டு, வழி தெரியாமல் நானே நம் எதிர்காலத்தை தானே நம்பி சென்றேனே. அந்த போன் நான் 2022 வாங்கிட்டு வந்தேன். இப்போ வந்து 2026. இந்த போன் வந்து அவ்வளவு பர்த் தான் கொடுத்து வாங்கின காசுக்கு. ரைட். 6 hours later. கிங்ஸ் அண்ட் குயின்ஸ், ஹியர் இட் இஸ். ஒரு வழியாக வாங்கிட்டேன். காலையில 9 மணிக்கு வருவார்னு பார்த்தா டெலிவரி காய் நைட் 9 மணிக்கு வந்து கொடுத்துருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆரஞ்சு கலர் வாங்கணும்னு நினைச்சேன், அது கிடைக்கல. அடுத்து 2 TB வாங்கணும்னு நினைச்சேன், அதுவும் கிடைக்கல. ஏன்னா இங்க வாரோஸ்ல ஷோரூம்லாம் வெறும் 256 GB தான் இருக்கே, 512 கூட இல்லை. 256 GB வச்சு என்ன பண்றது? என் பையனை என் ஒய்ஃப் 4 வீடியோ எடுத்தாலே காலி ஆயிரும். இது 1 TB. டெலிவரி மேன் வேற ஓப்பன் பாக்ஸ் தான் ப்ரோ பண்ணணும், இல்லைன்னா ப்ராப்ளம் ஆச்சுன்னா எங்களை தான் கேட்பாங்க அப்படின்னாரு. அப்புறம் அதெல்லாம் ஆகாது, கிரெடிபிலிட்டி ஆன் ஆப்பிள் அப்படி சொல்லிட்டு நீங்கள் கொடுங்க, நான் போய் நாளைக்கு அவங்க தான் ஓப்பன் பண்ணணும், அதான் சர்ப்ரைசிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருக்கேன். நண்பர்களே, என்ன ஆயிடுச்சுன்னா, இன்னைக்கு நைட்டு கண்டிப்பாக என் ஒய்ஃப் வந்து எனக்கு கால் பண்ணுவா. நான் சத்தியமாக வளரிடுவேன். நாளைக்கு வரைக்கும் தாக்கு பிடிக்க முடியாது. நான் என்ன பண்ண போறேன்னா, இப்போ வந்து சும்மா அவங்க வீட்டுக்கு போறேன். மணி இப்போவே 9:30. நான் சும்மா வந்து இப்போ அவங்க வீட்டுக்கு போறேன். போய் கேக்கு சும்மா வாங்கிட்டு வந்து எப்படியாச்சும் இந்த ஃபோனை ஸ்னீக் இன் பண்ணி என் பையனோட ஷர்ட்குள்ளே வச்சிட போறேன். அவ பார்க்காதப்போ நல்லா ட்ரெஸ் பண்ண சொல்லிட்டு அந்த டைம்ல என் பையனோட ஷர்ட்குள்ளே வச்சிட போறேன். இப்போ கேக் வெட்டுறப்போ அவன் எப்படின்னு தூங்கியிருப்பான். நாங்கள் தான் கேக் வெட்டுவோம் பர்த்டேக்குன்னு. கேக் வெட்டுறப்போ என்னடி இது சார்விக்கோட, என் பையன் பேர் சார்விக்கோட ட்ரெஸ்ல ஏதோ இருக்கு பாரு அப்படி சொல்லி அதை எடுக்க சொல்லி அப்போ இதை காட்ட போறேன். அதான் அப்பயும் அவன் வந்து ரொம்ப பெருசாலாம் எக்ஸைட் ஆக மாட்டா. போங்கண்ணே, அவ்வளோதான், அவளோட ஃபுல் கெப்பாசிட்டி அவ்வளோதான். அதனால இப்போ வந்து நான் இதை வச்சு நைட்டு கால் பண்ணி என்கிட்ட 1 மணி நேரம் பேசுவா எப்படியும். அதுல என் வாயில இருந்து வர வச்சிருவா எப்படியாச்சு. அதனால அவ்வளோ நல்லா சீக்ரெட் தாங்க முடியாது, சீக்ரெட் என்னால் பொறுக்க முடியாது. அதனால இப்போவே போய் கொடுக்க போறோம். ஓகே அவர் டைம் ஒர்க்ஸ் இன் வெரி மிஸ்டீரியஸ் வே. சுத்தமாக நம்பிக்கையே இல்லைம்மா. அந்த கேக் ஐடியாவே ட்ராப் பண்ணிட்டேன், ஆனால் அதுக்கு வைக்க முடியாதுங்க. சரி, லாஸ்ட் சான்ஸாக ட்ரை பண்ணுவோமே. நீங்கள் அவங்க வீட்டுக்கு கீதா வீட்டுக்கு போகிற வழியில் ஒரு கடை இருக்குது, FB கிட்ஸ். சும்மா கேட்டு பார்த்தேன், பண்ணலாம் ப்ரோ, 1/2 hourல பண்ணி தரேன் ப்ரோன்னு சொல்லிட்டாப்புல. இப்போ அதான் அங்கே உட்காந்து வெயிட் பண்ணுறேன். லாஸ்ட் ஸ்டாப் இதுதான். கேக் வாங்கிட்டேன், அதுதான் பாருங்க. இப்போ இங்கேருந்து அவங்க வீடு ஒரு 1 கிலோமீட்டர் தான். போயிட்டு விட்ட போகிறோம். கேக்குள்ளேயே ஃபோன் வைக்கிற டெக்னாலஜியோடு வாங்கியாச்சு. நம்ம வந்து எதுவும் கஷ்டப்பட வேணாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து செலிப்ரேஷன் தான் போகிறோம். சார் குட்டிக்கு புது கேக்கு. அது பரவாயில்ல, நான் இப்படி தான் எடுக்கிறேன். வெற்றி. ஐயோ அத்தை, நீ முதல்ல The village கிளவியன் ஃபர்ஸ்ட் வெற்றி, நான் வரேன். ஏன்னா நான் கரெக்டாக எடுக்கணும்ல. வெட்டு அதை வெற்றி, நான் வரேன்டி. சரி சாரா, வெட்டு மிடில் வெட்டு பாப்போம். மிடில் வெட்டு, நல்லா மிடில் வெட்டு. இன்னும் வெட்டு.
என்னது இது இருக்கு என்னது கண்டுபிடி. என்னது பிரீதா? என்னது வெட்டி பாரு. கைய போட்டு கர கர கரன்னு. சாரு என்னடா இருக்கு உள்ள? உனக்கு பிடிச்ச ஐட்டம் தான். என்னது போட்டோ எடுத்தியா? கேக்கு எடுத்தேன். சால் குட்டி என்னடி இருக்கு உள்ள? சார் உனக்கு தெரியும்ல, சொல்லுமா அம்மாக்கு சொல்லு. என்னது பிரீதா? ஐயோ இப்படி எனக்கு கஷ்டமா இருக்கு. அது அந்த மாதிரி கேக் தான், இதுக்கான செஞ்ச கேக் தான். இது அப்படியே இதெல்லாம் சாப்பிட முடியாதா? சாப்பிடலாம், மீதி இருக்கிறது சாப்பிடலாம். என்னது இன்னும் கண்டுபிடிக்கலையா? ஏதோ செயின் என்ன? செயின் தான். செயினா? உனக்கு பிடிச்ச செயின் தான். நீங்க வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டா கேர்ள்ஸ் மாதிரி அப்பெல்லாம் அவங்க ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. வெறும் நம்ம போனை கொடுத்தோம்னா அவ்வளவுதான், எப்போ வாங்கின அவ்வளவுதான், இவ்வளவுதான் ரியாக்ட் பண்ணுவாங்க. அதான் ரியலா இருக்கும், ஆத்தென்டிக்கா இருக்கும். அந்த கண்டென்ட் தான் நீங்க பார்க்க போறீங்க. புஷ் கிஃப்ட். எதுக்கு வாங்கினேன் பாரு, போச்சா சிரிக்கிறாங்க பாரு. சர்ப்ரைஸ் ஆனியா? நீ என் உலக அழகியே, உன்னை போல் ஒருத்தி இல்லையே, எதுவும் இன்னும் மறக்கவில்லையே. நீ என் உலக அழகியே, உன்னை போல் ஒருத்தி இல்லையே, எதுவும் இன்னும் மறக்கவில்லையே. இது வரைக்கும் இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 3 மாசமா வந்து வீடியோவும் போடாம எடிட் பண்ணாம எல்லாமே மறந்து போச்சு. திரும்ப வரேன். ஒரு பிட் ஸ்டாப் வேணும். தலைவன் எஸ்டிஆர் சொன்ன மாதிரி அந்த பிட் ஸ்டாப் முடிச்சு இப்போ இது வண்டி பிக்கப் ஆகி போகுது. இனிமேல் வீடியோ ஒன்று சூப்பராக வரும். நீங்கள் வந்து அதை டெய்லியும் பார்க்கணும்னா தயவு செஞ்சு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் சந்தாதாரர்கள் ஆயிருங்க. சொல்லுங்க, கரெக்டாக வந்து ஏதோ இடிக்குது அப்படின்னு இடிச்சப்போ அதாவது கேக்ல வந்து இடிச்சப்போ என்ன நினைச்சீங்க? ஏதோ நீ இருக்கு நினைச்சு. போன் கண்டுபிடிச்சியா? இல்ல ஏதோ செயின் அந்த மாதிரி 50 ரூபா செயின், ஊசி மணி பாசி மணி ஏதோ வாங்கிட்டு